ஒரு எலிமினேட்டர் மேட்ச்னா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நேத்து வேற லெவலான ஒரு மேட்சுங்க. நேத்து எலிமினேட்டர் 1 மும்பைக்கும் குஜராத்துக்கும். நேத்து டாஸ் வென்ற மும்பை அணி நாங்க பேட்டிங் பண்ணிக்கிறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தேர்வு செய்யறாங்க. ஓப்பனிங்கே ரோஹித் சர்மாவும் பிதாமகன் பேஸ்ட்ரோவும் இறங்குறாங்க. வில் ஜாக்ஸுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்த பேஸ்ட்ரோவும் நேத்து வேற லெவலான ஒரு பேட்டிங்க. மும்பைக்கு தான் அவரோட டெபியூ மேட்ச். நேத்து எல்லா பவுலர்ஸும் விட்டு பொலன்னு பொழந்துட்டாப்ல. சாய் கிஷோர் ஓவர்ல நேத்து பேஸ்ட்ரோ 47 ரன்னுக்கு அவுட் ஆகிறாரு. எந்த ஒரு பெரிய மேட்ச்னாலும் அதுல ரோஹித் சர்மாவோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் இருக்கும் இல்லையா? நேத்தும் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வேற லெவலில் விளையாண்டா. ரோஹித் சர்மா ஒரு பக்கம் நிதானமான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாலும் ஆப்போசிட் சைடில் விக்கெட் போறது போயிட்டே தாங்க இருந்துச்சு. சூரியகுமார் யாதவ் நேத்தும் பாத்தீங்கன்னா 25+ ஸ்கோர் தான் பண்ணிருக்காரு. 15வது ஸ்கோர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ரோஹித் சர்மா 7000 ரன் கிராஸ் பண்றாரு. 300 6க்கு மேலேயும் கிராஸ் பண்றாரு. அதிரடியா விளையாண்ட ரோஹித் சர்மா 80 ரனுக்கு அவுட் ஆயிட்டாப்ல. கடைசி ஓவர் ஹர்திக் பாண்டியாவும் பொழந்து விட்டாப்ல. 228 அப்படிங்கிற இமாலய ஸ்கோர் அவங்க அடிக்கிறாங்க. 229 அடிச்ச வெற்றி அப்படிங்கிற இலக்கோட களமிறங்கினாங்க ஜிடி. இங்க எது மாறினாலும் சாய் சுதர்சனோட பேட்ல இருந்து வர ஸ்கோர் மட்டும் மாறாது அப்படிங்கறது நேத்தைய மேட்சிலும் கன்ஃபார்மா தெரிஞ்சதுங்க. மும்பை பவுலர்ஸ் யாருக்கும் பாரபட்சமே காட்டாத ஒரு அடிங்க. 80 ரன் அதிகபட்சமா அடிச்சிருந்தாரு. அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தரம் 48 ரன் அடிச்சிருந்தாரு. 13 ஓவருக்கு 150 எல்லாம் அசால்ட்டா அடிச்சிட்டாங்க ஜிடி. இருந்தாலும் வாஷிங்டன் சுந்தர் சாய் சுதர்சன் சொல்லிட்டு கண்டினியூஸா அவுட் ஆனதுனால அப்படியே அவங்க ஸ்கோர் டிராப் ஆயிருச்சு. நேத்து ட்ரெண்ட் போல்ட் 2 விக்கெட் எடுத்திருந்தாரும். அவர் ஓவர்ல 56 ரன் அடிச்சிட்டாங்க. பும்ரா, அஸ்வினி குமார், கிளாசன் போன்றவங்க எல்லாம் ஓரளவுக்கு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால 20 ஓவர்ல குஜராத்னால 208 ரன் மட்டும் தாங்க அடிக்க முடிஞ்சது. மும்பை நேத்து அபார வெற்றி குவாலிஃபயர் 2க்கு செலக்ட் ஆயிட்டாங்க. பஞ்சாப் கூட மோத போறாங்க. ஒருவேளை மும்பை ஃபைனல் போயிட்டாங்கன்னா அது ஆர்சிபிக்கு ஈஸியா கஷ்டமா.